இன்னைக்கு லெசனில் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி கான்க்ரீட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ பாண்ட் லென்த்து அப்படின்னா என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மீட்டர் லென்த் உள்ள ஒரு கேன்லிவர் பீமு, இது வந்து ஒரு வால் அல்லது ஒரு காலத்தில் வந்து சப்போர்ட் ஆகிருக்கு. இந்த பீமோட லென்த் 5 மீட்டர், அதோட கிராஸ் செக்ஷன் வந்து 0.3/0.6 மீட்டரு. இதோட என்டையர் லென்த்துக்கு வந்து ஒரு 5 kN per மீட்டர் அப்படிங்கிற ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுனால வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து ஒரு டென்ஷன் வரும். அதை வந்து நம்ம ஒரு ஃப்ளக்சுரல் டென்ஷன் சொல்லுவோம். இப்போ இதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த எலமெண்ட்டில் மேக்ஸிமம் மொமெண்ட் வந்து இந்த சப்போர்ட்டோட அந்த ஃபேஸில் இருக்கும். ஸோ 0 மொமெண்ட் இருக்கும். சின்ஸ் இது கேன்லிவர்ன்றதுனால ஃப்ரீ ஹேண்டில் 0 மொமெண்ட் இருக்கும். ஸோ அதை ட்ரா பண்ணோம்னா எப்படி இருக்கும்னா, ஸோ இது மாதிரி தான். இது வந்து ஒரு செகண்ட் டிகிரி கர்வ்னு சொல்லுவோம். ஏன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுது. இது ஒரு செகண்ட் டிகிரி கர்வில் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இந்த மாதிரி தான் வரும். ஸோ மேக்ஸிமம் மொமெண்ட் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ 0 மொமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த மொமெண்ட்னால வந்து இந்த ரீபாரில் எப்படி ஃபோர்ஸ் வரும்னா, ஸோ மொமெண்ட் இப்படி தான் இருக்குது. இது கேன்லிவருங்கிறதுனால டாப்பில் டென்ஷன் வரும், பாட்டமில் கம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ இப்போ மொமெண்ட் இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, இது வந்து மொமெண்ட்டை நம்ம ஈக்குவலண்ட்டாக ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லி போட்டோம்னா எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு கப்புள் தான். ரீபாரில் ஒரு டென்ஷன் இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டாக வந்து கான்க்ரீட்டில் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து ஒரு கம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ இது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸு, இது டென்சைல் ஃபோர்ஸு. இப்போ இந்த கம்ப்ரெஷன் டென்ஷனுக்கு இடையில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம லீவர் ஆர்ம்னு சொல்லுவோம். இந்த லீவர் ஆர்ம் வந்து ஒரு டின்னு வச்சுக்கலாம். இந்த மொமெண்ட்டு எம். இப்போ இந்த லோடுனால நமக்கு எவ்வளோ மொமெண்ட் வரும்ன்றதை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இப்போ மொமெண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சதுனாக்கா, இப்போது இந்த லீவர் ஆர்ம் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் இந்த டென்சைல் ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இது 10னா இது 10 தான், இது 5 kN தான், இதுவும் 5 kN தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போது ஸோ மொமெண்ட்டுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆர்ம் அல்லது டென்சைல் ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆர்ம். ஏன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் டென்சைல் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ இதுதான். இப்போது ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னா ஆப்வியஸாக இந்த டி டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும்னா, அது மூலமா நமக்கு ஏதோ ஒரு டென்ஷன் இந்த ரீபாரில் எவ்வளோ வருன்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போது டென்ஷன் டீங்கிற ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுதுன்னா, இந்த டீங்கிற ஃபோர்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இப்போ இந்த பாரை வந்து நான் இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து உள்ள எம்படட் சப்போர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரு. சப்போஸ் இந்த பாரை இங்கே இல்லாமல் நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணுறோன்னு வச்சுங்க, இதுக்கு நேராக ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகிடும்னா, இந்த பார் ப்ரொவைட் பண்ணாலும் அதனால் ஒரு யூஸாக இருக்காது. ஸோ இதுக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸு டீங்கிற ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுதுன்னா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டீங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஃபோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மெம்பர் இங்கே ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த பாரை நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணலாமான்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதனால் என்ன ஆகும்னா, ஸ்டாப் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கிராக் ஃபார்ம் ஆகும். இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த கேன்லிவர் பீம் வந்து இங்கே கிராக்னால் வந்து கீழே விழுந்துடும், இது கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணோம்னா, இது வந்து சஃபிஷியன்ட் லென்த்துக்கு உள்ளார இருக்கும். இந்த டென்ஷன் டீக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டீங்கிற ஃபோர்ஸ் வந்து பாரோட இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம்னா, அது இந்த பாரோட வந்து ஜஸ்ட் இங்கேயே ஸ்டாப் ஆக போகிறதில்ல. இப்போது இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து அந்த கான்க்ரீட்டுக்கு உள்ளே இருக்கிற போர்ஷனை வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒரு சர்டன் லென்த்துக்கு வந்து இது நம்ம கான்க்ரீட்டுக்குள்ளே எம்படட் ஆகிருக்கு. இப்போ இந்த பாரோட இந்த ஷேட் ஆகிருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வந்து இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா சொல்லுவோம், இல்லை காண்டாக்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த காண்டாக்ட் ஏரியா கான்க்ரீட்டில் இருக்கும்பொழுது இங்கே ஒரு லோடு கொடுக்குறோம்னா, இந்த பார் வந்து இந்த டைரெக்ஷனில் இது வெளியில் மூவ் ஆக ட்ரை பண்ணும். இப்படி வெளியில் மூவ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சரௌண்டிங் கான்க்ரீட்லாம் வந்து அகென்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும். அதாவது இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் சரௌண்டிங் கான்க்ரீட்டுக்கு இடையில் வந்து இது வந்து என்ன சொல்லுவோம்னா டேஞ்சென்ஷியல்
ஷியர் ஸ்ட்ரெஸ் காம்போனண்ட், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் காம்போனண்ட் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து இப்போ இதோட எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணோம்னா இதுவும் இந்த டீயும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த பார் ஸ்டேபிளாக இருக்கும். இந்த கொடுக்குற டீங்கிற ஃபோர்ஸ் வந்து கான்கிரீட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே போல் இந்த டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் காம்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்காது. இதில் காமிச்சிருக்கிற மாதிரி தான் இந்த ஃபேஸ் ஆஃப் த கான்கிரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இங்கே 0 ஆகும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா கிராஃபு, இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டேன்ஜென்ஷியல் ஷியர் ஸ்ட்ரெஸ் காம்போனண்ட்டு எப்படி கிரியேட் ஆகுது, கான்கிரீட்டில் இது எதெல்லாம் இந்த டேன்ஜென்ஷியல் ஷியர் காம்போனண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா கெமிக்கல் அடேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு பசை மாதிரி ஒட்டிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸு, அடுத்து மெக்கானிக்கல் இன்டர்லாக்கு. இந்த கெமிக்கல் அடேஷன் எதனால் க்ரியேட் ஆகுது, ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் எதனால் க்ரியேட் ஆகுது, இந்த மெக்கானிக்கல் இன்டர்லாக்னா என்ன. ஸோ இது மூணும் வந்து டிஃபார்ம்டு பார்லேயும் பிளைன் பார்லேயும் எப்படியெல்லாம் இருக்கும், எதில் இப்போ டிஃபார்ம்டு பார்னால் அதில் கெமிக்கல் அடேஷன் இருக்குமா, ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிக்கல் இன்டர்லாக் எப்படி பிஹேவ் பண்ணும், பிளைன் பார்ல எந்த மாதிரி இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஸோ ஐட்ரேஷன் ப்ராசஸ்னால் நம்ம சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்துருப்போம். ஹைட்ரேஷன் ப்ராசஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு நம்ம சிமெண்ட் பேக்கில் நீங்கள் எந்த சிமெண்ட் எடுத்துக்கிட்டனாலும், ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் ஆர் பொசலானா சிமெண்ட் எது எடுத்துட்டிங்கனாலும் அதில் வந்து மேஜராக இந்த 4 காம்போனண்ட் தான் இருக்கும். ட்ரைகால்சியம் சிலிக்கேட், டைகால்சியம் சிலிக்கேட், ட்ரைகால்சியம் அலுமினேட், டெட்ராகால்சியம் அலுமினோஃபெரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது 4 தான் மேஜர் கெமிக்கல் காம்போனண்ட் சிமெண்ட்டில் இருக்கிறது. இது வாட்டரோடவோ அல்லது ஏரில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரோட மிக்ஸ் ஆகாத வரைக்கும் இது அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒன்ஸ் இது வாட்டரை ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இதுவும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது கால்சியம் சிலிக்கேட் ஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஜெல் ஃபார்ம் ஆகும். சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்போது ட்ரைகால்சியம் சிலிக்கேட்டு வாட்டர் ஆட் ஆகுனா சிஹெச் ஜெல்லு, கால்சியம் ஹைட்ராக்சைடு பை ப்ராடக்டாக வரும். இது மாதிரி ஒரு காம்போனண்ட்டும் வாட்டரோட ஆட் ஆனால் ஸோ என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்கணும். இப்போ இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட சேர்ந்து ஹீட்டும் வந்து ரிலீஸ் ஆகும் கொஞ்சம். இதை வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதன் மூலிமா ஹீட்டும் வெளியே வருதுன்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். இப்போ ஏன் நம்ம இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்குறோம்னா, இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் மூலயமா இந்த கால்சியம் சிலிக்கேட் ஹைட்ரேட் இந்த ஜெல் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த ஜெல்லை என்ன பண்ணோம்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணும். அதாவது இப்போ இங்கே பார்த்துருப்பீங்க, இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா இது ரீபார்னு விஷயம் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே கான்க்ரீட்டு. ஸோ இது மாதிரி சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இது வந்து கான்க்ரீட்டுக்குள்ளே எம்படட் ஆகிருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா, ரீபாரோட சர்ஃபேஸ் ஏரியா. இது கான்க்ரீட்டுக்குள்ளே எம்படட் ஆகி இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வாட்ரு சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது அதனால் உருவான அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ்னால வந்து ஒரு கெமிக்கல் காம்போனண்ட் உருவாச்சு இல்லையா, அந்த காம்போனண்ட்டை வித்தின் சிமெண்ட்டுக்குள்ளேயே சிமெண்ட் பார்ட்டிகளுக்கு இடையிலே, அதாவது மாலிகுல்ஸ் ஆஃப் சிமெண்ட்டுக்கு இடையிலேயே ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அது மாதிரி மாலிகுல்ஸ் ஆஃப் கான்க்ரீட்டுக்கும் மாலிகுல்ஸ் ஆஃப் ஸ்டீலுக்கும் இடையிலையும் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ்க்கு இடையில் ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆச்சுன்னா அதை நம்ம அடேஷன் சொல்கிறோம். சேம் மெட்டீரியலுக்கு இடையே நடந்ததுன்னா அதை வந்து கொஹெஷன் சொல்லுவோம். இப்போ நாம் இந்த டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இந்த மாலிகுல்ஸ் ஆஃப் சிமெண்ட்டுக்கும் அல்லது கான்க்ரீட்டுக்கும் இந்த ரீபாரோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸ்க்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, இதுதான் அடேஷன் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம பாரில் ஒரு லோடு கொடுக்கும்பொழுது இந்த அடேஷனால் என்ன ஆகுனா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர். எப்படி இந்த ஃபோர்ஸ் இந்த ரீபாரில் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கான்க்ரீட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சர்ஃபேஸ்க்கும் சரௌண்டிங் கான்க்ரீட்டுக்கு இடையில் அந்த ஹைட்ரேஷனால் ஒரு கெமிக்கல் அடேஷன், அதாவது நம்ம ஒரு டேப் ஒரு பேப்பர் மேலே ஓட்டுறோம் இல்லை ஒரு வாலில் ஒரு டேப் ஓட்டுறோம், அது எப்படி ஒட்டிக்குது இல்லையா, அது மாதிரி இந்த ரீபாரும் கான்க்ரீட்டோட ஒட்டிக்கும். ஸோ அது மூலயமா கொஞ்சம் ஃபோர்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை தான் வந்து கெமிக்கல் அடேஷன் சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கான்க்ரீட்டிங் பண்ணும்போது ஏற்கனவே இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருப்போம். ஈக்குவேஷன்ஸில் என்ன பார்த்துருக்கோன்னா, இது எல்லாமே சிமெண்ட்டு, இது கூட வாட்டர் ஆட் பண்ணால் அதிலிருந்து சம் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா வந்து சம் அவுட்புட்டில் வந்து ஒரு சம் கெமிக்கல் காம்போனன்ட் ஜென்ரேட் ஆகுது. இப்போ இதோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது இதோட வால்யூம் பார்த்தோன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ இதனால் கான்க்ரீட்டோட டோட்டல் வால்யூமில் வந்து பர்சன்டேஜ் ஒரு 2 to 3% அளவுக்கு அதோட வால்யூம் குறையும். அதை தான் வந்து நம்ம ஷ்ரிங்கேஜ்னு சொல்கிறோம். ஆல்சோ நம்ம ஆட் பண்ண வாட்டர் வந்து சிலது கெமிக்கல் ரியாக்டில் இன்வால்வ் ஆகும், சிலதை வந்து எவாபரேட் ஆகியும் போயிடும். அது மூலயமாவும் சில ரிடக்ஷன் நடக்கும். ஸோ அதுதான் வந்து டிக்ரீஸ் இன் கான்க்ரீட் வால்யூம்னு சொல்கிறோம். அந்த வால்யூம் ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா வந்து
மாய்ச்சர் மூவ்மெண்ட்னாலையும் கெமிக்கல் சேஞ்சஸ்னாலையும் நடக்குது. ஸோ இப்போ இந்த வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுன்னா, இப்போ அதோட வால்யூம் குறையும் போது இது வந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட், இது கிராஸ் செக்ஷன், இது லாங்கிடியூடினல் செக்ஷன், அதோட சர்ஃபேஸ் ஆஃப் த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து ஒரு கிரிப் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபோர்ஸை வந்து இது ஜென்ரேட் பண்ணும். எப்படின்னா இப்போ நம்ம கையில் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு அந்த நம்ம பெண்ணை வந்து கையை விட்டு ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம எந்த அளவுக்கு இறுக்கமாக பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த லோடு அதிகமாக கொடுத்தா தான் அந்த பெண்ணை ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் வந்து கான்கிரீட் ஸ்ரிங்கேஜினால் என்ன ஆகும்னா, நம்ம எம்பெடட் ஆகக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மேலே அந்த சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இந்த மாதிரி சில கிரிப் ஃபோர்ஸ் வந்து கான்கிரீட் ஸ்ரிங்கேஜினால் ஜென்ரேட் ஆகுது. அது என்ன பண்ணோம்னா, நம்ம இங்கே ஒரு லோடு கொடுக்குறோம்னா அந்த லோடுக்கு அகேன்ஸ்டாக இங்கே வந்து அதோட சர்ஃபேஸில் வந்து ஒரு ஷேர் காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ அந்த ஷேர் காம்பனண்ட்னால வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இதனாலேயும் வந்து இந்த ரீபாரில் நம்ம கொடுக்குற அந்த ட்ரீங்கிற ஃபோர்ஸில் ஒரு பார்ட் வந்து கான்கிரீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்டர்லாக்னு பார்க்குறோம். இப்போ மெக்கானிக்கல் இன்டர்லாக்னு என்னென்னா, இது மாதிரி ஒரு டிஃபார்ம்டு பார் இருக்குன்னா, சப்போஸ் இதை நம்ம இப்படி லாங்கிடியூட்னலாக வெட்டி பார்க்குறோம். இந்த லாங்கிடியூட்னலாக செக்ஷனை கட் பண்ணும்போது இது மாதிரி தான் தெரியும். இது வந்து நம்ம ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கங்கே நமக்கு வந்து ஒரு ரிப்ஸ், இந்த இங்கே ஒரு கட் பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு ரிப்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரிப்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த பார் வந்து எம்பெடட் ஆகிருக்கும்போது அதில் நிறைய ரிப்ஸ் இருக்கும். இப்போது இதுவையாக நம்ம டீங்கிற ஒரு லோடு கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ரீபார் வந்து கான்கிரீட் விட்டு வெளியே புல் அவுட் ஆக ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணும்போது இந்த சரௌண்டிங் கான்கிரீட்டு இந்த ரிப்ஸ் மேலே வந்து ஒரு ரியாக்ஷன், இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது இல்லையா, இது மூலயமா இங்கே கொடுக்குற டீங்கிற ஃபோர்ஸ் வந்து கான்கிரீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ பார்த்தோம்னா மெயினாக 3 ஃபேக்டர்ஸ் தான் வந்து இந்த ஃபோர்ஸ் ஃப்ரம் ரீபார் டு கான்கிரீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு மெயினாக பார்த்தோம்னா ஒரு 3 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து கெமிக்கல் அடேஷன் டியூ டு அடேஷன் ப்ராசஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா ரெண்டுதுலையுமே நடக்கும். இது டிஃபார்ம்டு பாராக இருந்தாலும் சரி, பிளைன் பாராக இருந்தாலும் சரி, ரெண்டு பார்லையுமே இந்த கெமிக்கல் அடேஷனுங்கிறது வந்து டெவலப் ஆகும். அடுத்து ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ், அந்த சர்ஃபேஸ் ரஃப்பாக இருக்கும் பொழுது கான்கிரீட் ஸ்ரிங்கேஜினால் வந்து ஒரு கிரிப் ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த கிரிப் ஃபோர்ஸ்னால் வந்துட்டு அகேன்ஸ்ட் புல் அவுட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். இதுவுமே வந்து பிளைன் பார்லையும் இருக்கும், டிஃபார்ம்டு பார்லையும் இருக்கும், பிளைன் பார்லையும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்டர்லாக்கு, அந்த ரிப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்க டிஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ரிப்ஸ்னால் வந்து அகேன்ஸ்ட் புல் அவுட்டுக்கு சரௌண்டிங் கான்கிரீட் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ அந்த ரியாக்ஷனால் வந்து நமக்கு ஒரு ஃபோர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ரீபார் டு கான்கிரீட்டு. ஸோ இந்த காம்பனண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளைன் பாரில் கிடைக்காது. ஏன்னா பிளைன் பாரில் எந்த ரிப்ஸுமே கிடையாது. அகேன்ஸ்ட் ஸ்லிப் ஆகும்போது அது சரௌண்டிங் கான்கிரீட் இந்த ரிப்ஸ் மேலே எந்த ரியாக்ஷன் கொடுக்க முடியாது இதில். பட் டிஃபார்ம்டு பாரில் நமக்கு இது அட்வான்டேஜ் இருக்குது. அதனால தான் நம்ம இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து யாரும் வந்து டிஃபார்ம்டு பார் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. பிளைன் பார் மேபி ஸ்டெரப்ஸுக்கு டைஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, மெயின் பாரை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஸோ இதுதான் ஒரு ட்ராபேக். இது வந்து கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் விட இதில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக தான் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம லோடு கொடுக்கும்போது ரீபார் டு கான்கிரீட்டுக்கு எப்படி ஃபோர்ஸ் போகுதுன்னு பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொடுக்குற டீங்கிற ஃபோர்ஸ் ஆனது வந்து கான்கிரீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ இந்த பார்த்துக்கணும்னா இதுதான் வந்து கான்கிரீட்டில் எம்பெடட் ஆகக்கூடிய லென்த்து. இப்போது இதில் சர்ஃபேஸ் ஏரியா இப்போ நான் கொடுக்குற லோடு வந்து குறைவாக இருந்ததுன்னா இந்த ஏரியா குறைவாக இருந்தாலே போதும், அந்த ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இப்போ நான் எந்த அளவுக்கு லோடு அதிகமாக கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு இங்கே ஏரியாவும் அதிகமானால் தான் வந்து ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகும். அப்போ இது புல் அவுட் ஆகாமல் இங்கே இருக்கிற டீங்கிற லோடு சக்ஸஸ்ஃபுல்லாக கான்கிரீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போது எந்த அளவுக்கு லென்த் இது கான்கிரீட்டுக்குள்ளே எம்பெடட் ஆகிருக்கணும். ஸோ த பார் லென்த் தட் மஸ்ட் பி ப்ரெசன்ட் இன்சைட் கான்கிரீட் ஃபார் த ஃபோர்ஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டு கான்கிரீட் ஃப்ரம் த ரீபார். ஸோ அதை தான் நம்ம வந்து பாண்ட் லென்த்துன்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் பாண்ட் லென்த்துன்னு சொல்கிறோம்னா, ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எதுக்கு டைரெக்டாக இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஏரியா தான். இருந்தாலும் இந்த ஆல்வேஸ் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த்தில் தான் சொல்கிறோம், பாண்ட் லென்த்துன்னு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி ஒரு பிளானர் டைமென்ஷன் மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளான் டைமென்ஷன் மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஒரு பிளேன் மாதிரி தான் இருக்கும். இந்த பிளேனில் 2 டைமென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எல்லு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா பை இன்ட்டு டயாமீட்டர். ஸோ பை டின்னு வச்சுக்கலாம், அதை இல்லை பை இன்ட்டு டயாமீட்டர். ஸோ இப்போ இந்த பைடி எல் இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த
ஒரு கிவன் பாருக்கு இப்போ நான் ஒரு 20 பார் கொடுக்குறேன்னா அந்த 20 பாரில் நான் சம்டைம்ஸ் குறைவான லோடு கொடுக்கலாம், இல்லை நிறைய லோடு, இல்லை ஃபுல் கெப்பாசிட்டிக்கும் லோடு கொடுக்கலாம். ஃபுல் கெப்பாசிட்டிக்கு லோடு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த லோடு கொடுக்கும்பொழுது இதுக்கு நம்ம இப்போ நிறைய லென்த் இருக்கணும். இப்போ ஒரு 100 கிலோ நியூட்டன் கொடுக்கும்போது ஒரு லென்த் இருக்கும், 200 கிலோ நியூட்டன் கொடுக்கும்போது டபுள் டைம்ஸ் ஏரியா வேணும். இப்போ 100 கிலோ நியூட்டன் கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஏரியா இருக்குது, 200 கிலோ நியூட்டன் கொடுக்கும்போது ஏரியா 2 டைம்ஸ் ஏரியா நான் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் வந்து எனக்கு ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ண முடியும். இங்கே 1 டைம்ஸ் ஏரியா, இங்கே 2 டைம்ஸ் ஏரியான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 டைம்ஸ் ஏரியாவை நான் இன்க்ரீஸ் பண்ணனாலும் என்னோட இந்த ஏரியா இன்க்ரீஸ் பண்ணணும்னா எதர் நான் லென்த் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா வித் இன்க்ரீஸ் பண்ணலாம். சின்ஸ் இந்த டயா வந்து ஃபிக்ஸ்டுங்கிறதுனால இந்த பைடியை நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ ஒன்லி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த லென்த் தான். ஸோ அதனால தான் இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த்தில் வந்து நம்ம அதை வந்து சொல்கிறது. ஸோ பாண்ட் லென்த்துன்னு. ஸோ இப்போ நான் லோடு அதிகமாக எனக்கு எம்படட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் வந்து இந்த ஃபோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கான்கிரீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.